ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம புதுக்கோட்டை கஸ்டமரோட ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அவங்களோட பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாம் நான் தனியா வீடியோல போட்டிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு 5 to 6 பிளவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு நான் தனியாக வந்துட்டு வீடியோவாக போட்டிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பிளவுஸஸ் இல்லை வேற என்ன மாதிரியான ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிசைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாக்குற saree இது ஒரு சில்க் காட்டன் சாரீங்க. saree உள்ள வந்துட்டு ஒரு பேஸ்டல் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்துட்டு நல்ல ஒரு டார்க் கிரீனு, பாட்டில் கிரீன் இருக்கு இல்லைங்களா, அது நல்ல டார்க் கிரீன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அவங்க பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க சாரீல, பட் அது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அது வேணான்னு சொல்லிட்டு அவங்க நீங்க பார்டர் கலர்ல எடுத்துக்கோங்கக்கா, தனியாக எடுத்துட்டு எனக்கு வந்து மிரர் ஒர்க் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பாருங்க, நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா நான் இன்னும் எதுக்குமே ஹேங்கிங் வைக்கல, இது கடையில இருந்து தான் வாங்கி வைக்க போறோம். ஸோ இது வீடியோ எடுக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளவுஸ் பாருங்க, ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்குங்க. ரொம்ப எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க, நெக்கு வந்து ஷேப்பு மட்டும் ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஷேப் கொடுத்துருந்தாங்க, அப்படிதான் கேட்டிருந்தாங்க. மிரர் ஃபுல்லாவே வந்துட்டு மிரர் ஒர்க் பண்ணிருக்கு. ஆனா என்னன்னா சுத்தி வந்துட்டு பீட் ஒர்க் தான் நான் கொடுத்துருக்கேன், த்ரெட் கொடுக்கல. ஏன்னா அதோட த்ரெட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ல இருந்துச்சா, அது கொடுத்தாலும் அவ்வளோ பிரைட்டா தெரியாது அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லா வந்துட்டு பீட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரிஜினல் மிரர்ஸ் தாங்க. ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்துட்டு சேம் அதே டிசைன் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டில் மட்டும் அந்த மிரர் ஒர்க் கொடுத்துட்டு புட்டாஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக மிரரே வந்துட்டு அங்கங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க எவ்வளோ வந்துட்டு இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். பாடியிலே வந்துட்டு அந்த புட்டா வந்துட்டு மிரரே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மிரரே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அடுத்து நீங்க பார்க்கறது இது ஒரு சில்வர் டோன்ல இருக்குங்க. ஹாஃப் ஒயிட் கூட கிடையாது, இது ஒரு சில்வர் கலர் தான். இது ஒரு சில்க் காட்டன் சாரீ தான். இதோட பிளவுஸும் வந்து செல்ஃப்லேயே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க குந்தன் ஒர்க் வேணும்க்கா, ஃபுல்லாக எனக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பாருங்க, இதுதான் இதோட டிசைன். நல்லா ஹெவியா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நீட்டாவும் இருக்கும். நெக் வந்துட்டு ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு குந்தன் ஸ்டோன் தாங்க பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க. ஜரி லைன் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு லைன் சில்வர்ல சுகர் பீட்ல மட்டும் லைன் கொடுத்துருக்கேன். அதை ஒட்டி எல்லாமே வந்துட்டு குந்தன், அது ஃபிட்டிங் குந்தன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட டிசைனு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்துட்டு சேம் அதோட ஒர்க் வந்துட்டு கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸ்லீவ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு நெக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் ஸ்லீவ்லையும் கொடுத்துருக்கோம். இதுக்கு புட்டாஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. புட்டா கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால எங்கேயுமே வந்துட்டு புட்டாஸ் கொடுக்கல. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக தெரியுங்க, பட் ஆனால் வேர் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேற எந்த ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது தெரிய போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இது அடுத்து நீங்கள் பார்க்குறது இது ஒரு பிங்க் கலர், லைட் பிங்க் கலரில் சாரீ இருக்குங்க. ராமர் கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்டர் பாருங்க கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இதோட பிளவுஸ் வந்து செல்ஃப்லேயே இருந்துச்சு, பட் அது வந்து பார்டர் ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து இது ஒர்க் பண்ணலை. அவங்க வேணும்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட பல்லு போர்ஷன் வந்துட்டு நல்ல பிரைட் ராமர் கிரீனில் தான் இருந்துச்சு. பாருங்க, அதே கலரில் வந்துட்டு பிளைனில் வந்து சில்க் காட்டன் பிளவுஸ் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இதுக்கு வந்து அவங்க நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா இல்லைங்களா, அந்த என்கேஜ்மெண்ட் பிளவுஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து சரி அதே மாதிரி பண்ண வேண்டாம், கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த மாதிரி பார்ட் நெக் கொடுத்துருக்குங்க. பார்ட் நெக் கொடுத்துட்டு நெக் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்லாக சுகர் பீடு யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா சமைக்கு வந்துட்டு செல்ஃப் கலரில் யூஸ் பண்ணி அதுவும் சுகர் பீடும் அடுத்தடுத்து வர மாதிரி ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா சக்கரி கொடுத்து உள்ள ஸ்டோன் ஒட்டியிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நீட்டாக இருக்கிற மாதிரியான ஒர்க் கொடுத்துருக்கு. கீழே புட்டை வந்துட்டு ஃபுல்லாக சமைக்கி வர மாதிரி கொடுத்துருக்கோம். இதோட ஸ்லீவில் வந்துட்டு சரி சும்மா எல்லாத்துக்கும் பார்டர் மட்டும் கொடுக்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்துட்டு ஸ்லீவ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் புட்டா கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளாரில் வந்துட்டு ஒரு மோட்டிவ் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாருக்கு மட்டும் சாரீ கலரில் வந்துட்டு த்ரெட்டு, அது ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்தது நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஞ்ச் நட் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளார் போட்டிருக்கு. மீதி கொடி இதுலலாம் வந்துட்டு சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே எண்டில் வந்துட்டு ஒரே ஒரு லைன் சுகர் பீட் மட்டும் கொடுத்துருக்கு, சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதோட ஸ்லீவ்ல அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்திருக்குங்க இதோட பிளவுஸு. அடுத்து நீங்கள் பார்க்குற சாரீ இது வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்குங்க. அதுவும் டபுள் டோனில் இருக்குது இந்த சாரீ. பார்டர் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது ஆக்சுவலாக பழைய சாரீ தான், இப்போ புதுசு கிடையாது. இது ஆல்ரெடி அவங்க பிளவுஸ் இதுக்குள்ளாரே இருந்தது. அப்புறம் இதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து பிளவுஸ் எடுத்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
ஸோ இது வந்து அவங்க முன்னாடி பண்ணின அதே மாதிரி டிசைன் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த பிளவுஸ்க்கு பாருங்க, நான் வந்துட்டு டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு பார்டர் கலரும், ஸ்லீவுக்கு வந்துட்டு நம்ம சாரீ கலரும் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்துட்டு லக்ஷ்மி காயின் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்குங்க. இதோட லுக்கு பாருங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லக்ஷ்மி காயின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இடையில ஃபிட்டிங், குந்தன், சுகர் பீட் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பராக எனக்கு இது ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு இந்த டபுள் கலரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி டபுள் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எனக்கு அது பிடிச்சிருந்ததுன்னு இந்த சாரீக்கு அந்த மாதிரி பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ அதனால் பண்ணியிருக்கு. பாருங்கள், பின்னாடி நெக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்குது. கைக்கு நெக்குக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ கையிலையும் பாருங்கள் சேம் அதே ஒர்க் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சிம்பிளான ஒர்க் தான், ஆனால் நீங்கள் போடுறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்குற சாரீ இது வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் சாரீங்க. இது ஒரு ரொம்ப லைட்டாக ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ப்ளூ கலரில் இருக்குங்க. இதோட பல்லு போர்ஷன் வந்துட்டு மஸ்டர்ட் கலரில் இருந்துச்சு. ஸோ அந்த கலரில் நம்ம இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் கிடையாது. ஸோ எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. நிறைய நம்மளே ப்ளவுஸ் எடுத்துக்கவும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து இந்த டிசைன் அவங்க நம்ம பண்ணின டிசைன் தான், இதுலேருந்து தான் பார்த்து சொல்லியிருந்தாங்க. இது பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும்தான். ஏன்னா அந்த சாரீக்கு அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க். இந்த டிசைன் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து போட்டிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே சேம் டிசைன் தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்க சொன்னாங்க. இது வந்து ப்ளூ கலர் சாரீ கலருங்க. இன்னொரு கலர் வந்துட்டு அதுக்குள்ளார வந்து புட்டா இருக்குது, அது வந்து கிரீன் கலர். அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோல்டே யூஸ் பண்ணால் இது மஸ்டர்ட் கலரில் அவ்வளோக்கா தெரியாது அப்படிங்கிறதுனால நான் அந்த கலர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவுக்கும் சேம் அதே தான், நெக்கில் என்ன இருக்கோ அதை தான் ஸ்லீவுக்கும் கொடுத்துருக்கோம். இந்த டிசைனுக்கு புட்டாஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் புட்டா எதுவுமே கொடுக்கல. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குற சாரீங்க ஆரி ஒர்க்கில் இது வந்து டார்க்கு க்ரீன் ஒரு காக்கி கலர் சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால டார்க் காக்கி கலரில் இருக்குது. இதுக்கு வந்து பிளவுஸ் கிடையாது. ஸோ உள்ள புட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வரும் காப்பரும் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி புட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ பிளவுஸ் இருந்துச்சு, ரன்னிங்ல இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து தனியாக எனக்கு வந்துட்டு அந்த காப்பர் கலர் இருக்குது இல்லைங்கக்கா, அந்த கலரில் பிளவுஸ் எடுத்து எனக்கு வந்து சிம்பிளாக த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நாட்டு வைக்கலாம். அவங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாட்டு வேணான்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ இது பாருங்க, நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஷ்யூ கிளாத், சில்க் காட்டன் கிடையாதுங்க, இது வந்து டிஷ்யூ கிளாத்து. ஸோ ஒரு நார்மலாக ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு புட்டா கொடுத்துருக்கோம். இந்த புட்டா வந்து அந்த சாரியில் இருந்த புட்டா தான், அது ஃபுல்லாக ஜரியில் கொடுத்துருந்தாங்களா. நான் வந்து அதை அப்படியே பேஸ் பண்ணி நான் வந்துட்டு புட்டா கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்டு வர மாதிரி கொடுத்துருக்கு. அந்த த்ரெட்டு வந்துட்டு சாரீ கலரும் ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்துட்டு சில்வர் கலரும் கொடுத்துருக்கோம். அப்போ தான் பிரைட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால. ஸ்லீவுக்கும் சேம் அதே மாதிரி தான், புட்டா நல்லா பெருசு பெருசாக தெரிகிற மாதிரி இன்னும் ரொம்ப நீட்டாக வந்துட்டு பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், த்ரெட் ஒர்க் தான், ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு வேர் பண்ணுறப்ப. சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோஸில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு கிராண்டாக வேண்டாம், இந்த சாரிக்கு இவ்வளோ எனக்கு வந்து பண்ணால் போதும், பட்ஜெட் பார்த்து சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை இல்லை இந்த சாரிக்கு இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஆரி ஒர்க் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. கிராண்டான வெட்டிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை சிம்பிளான ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்களே டிசைன் அனுப்புனீங்கனாலும் ஓகே, இல்லை நம்மளோட டிசைன்ஸ் பார்த்துட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். நம்மளோட டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இரவி பிரைடல் ஷாப் ஈரோடு அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதில் வந்து சாரீஸும் நம்ம வந்து போட்டுருக்கோம், நம்ம சாரீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதோட பிக்சரும் நம்ம போட்டிருப்போம். ஒருவேளை அதில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்ல ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்லேயும் நம்மளோட பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகேங்க, நம்ம வந்து பிளவுஸ் மட்டும்தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம லேடிஸ்க்கு தேவையான எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஹாஃப் சாரீ, மாமன் டாட்டர் கோம்போ, இல்லை ஃப்ராக்கு, பட்டுப்பாவடை சட்டை, இந்த மாதிரி நீங்கள் எது கேட்டிங்கனாலும் சரி, ஒரு பிக்சர் அனுப்பி இதில் இருக்கிறது அப்படியே எங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட நீடு எதுவாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணுமோ நீங்களும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஃபேப்ரிக்கோடையும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். நாங்களே ஃபேப்ரிக் எடுத்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம். நீங்கள் இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு இருந்து வெளியில் எந்த கண்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னாலும் எங்ககிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க, இன்னும் நிறைய டிசைன்ஸோட உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். பாய்.